வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் ஒரு படத்துல இணைய போறதா செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. கூடிய சீக்கிரம் வந்துரும் அப்படிதான் சொல்றாங்க. அதோட டைரக்டர் யாரு? லோகேஷ் கனகராஜ். இதோ எல்சியோட இருக்குமா அப்படின்னு தெரியாது. அவர் எல்சியு இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் எல்சியு இருக்கத்தான் செய்யுது. இந்த படத்துல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. யார் இந்த படத்தோட ப்ரொடியூசர்? அதான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையில இருக்காங்க. கமல்ஹாசன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, ரஜினியோடு சேர்ந்து ஒரு படம் பண்றதா இருந்தா அது தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாருன்னு. ஆனா அவர் மட்டும் இல்ல, கூட யாரு? உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரா, இல்ல சன் பிக்சர்ஸ் வருமா, இன்னும் பல கொலாபரேஷன் இருக்குமா அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. இன்னும் கூட பெரிய அளவுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனா இந்த படத்தை பத்தி மெதுவா என்ன கசியுது அப்படின்னா, இதுவும் ஒரு கேங்ஸ்டர் படமா தான் இருக்கும், இதுவும் ஒரு மெகா பட்ஜெட் படமா இருக்கும். நம்ம யூடியூபர்ஸ் அதுக்குள்ள அடிச்சு விட்டுருவாங்க, இது 1000 பட்ஜெட் படம், இது வந்தனா தியேட்டர் தெரிக்கும் இருக்கும்ல. ரெண்டு பெரிய ஸ்டாருங்க கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு ஒன்னா இணைஞ்சு நடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த காலத்துல எத்தனை படங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இனி ஒன்னா சேர்ந்து நடிச்சா ரெண்டு பேருக்குமே பெரிய அளவுக்கு பிசினஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் தனியா நடிச்சாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு இருக்கு. முக்கியமாக சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு கூட 75 வயசுல கூட அவருடைய படங்கள் மிகப்பெரிய மார்க்கெட்டை கொடுக்குது. உலக நாயகனுக்கும் குறைவில்லை, அவரும் சக்சஸ்ஃபுல்லா படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கான வேல்யூ இருக்கு. சூப்பர் ஸ்டாருடைய லேட்டஸ்ட் படம் கூலி, அதுவும் சூப்பரா போயிட்டு இருக்குங்க. படம் வந்தோடனே எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க. சோசியல் மீடியால யூடியூபர் எல்லாம் பயங்கரமா திட்டினாங்க. எல்லாம் பேஸ்புக்ல எல்லாம் இதெல்லாம் படமா அப்படின்னாங்க. ஆனா படம் செம்ம ஹிட், இன்னும் சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. தியேட்டர் நல்லா நிறைஞ்சு ஓடிட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. போயிட்டு வந்தவங்க எல்லாம் ரஜினி மேஜிக்குக்காக இந்த படம் பார்க்கலாங்க, ரஜினி ஸ்கிரீன்ல வந்தாவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கல் ஸ்டார் அவரு. சூப்பர் ஸ்டார் சும்மா இல்ல. எத்தனையோ நடிகர்கள் வந்து போனாலும் இந்த வயசுல கூட தியேட்டர்ல அவர் ஸ்கிரீன்ல வந்தாருன்னா விசில் பறக்குது. பழைய ஆளுங்க இருந்தாலும் சரி, புது ஆளுங்க, புது பசங்கள்லாம் விசில் அப்படியே அடிச்சு விடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கவர்ச்சி அவர்கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஆனா அவரை இன்வெஸ்ட் பண்றதுக்கான தயாரிப்பாளர் தயாரா இருக்கிறாங்க. அவரை வச்சு படம் எடுத்தா மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும், கமல்ஹாசனும் தெரியும். அவரு சேர்ந்தாருன்னா படம் கேட்க வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டா கொடுக்கும். ஏன்னா இந்த சமயத்துல அந்த மாதிரி படங்கள் வேணும், ரசிகர்கள் விரும்புறாங்க. கூலி படம் கூட நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் கூட, கழுவி ஊத்தினாலும் கூட போயிட்டு வந்தாங்கன்னா சூப்பரா இருங்க, படத்துல அப்படி குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தான் சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. அவங்க தான் அதே மாதிரி தான் பதிவுகளை போட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்க வேண்டாம், நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதனால படம் இன்னும் கூட சிறப்பா ஓடிட்டு இருக்கு. மிகப்பெரிய வசூல் சாதனையை இது படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஏங்க இப்படி இந்த படத்தை பத்தி இவ்வளவு கழுவி ஊத்துறாங்க? சும்மாவா இருந்தாங்க? தக்லஃபையும் கழுவி ஊத்தி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு நினைச்சாலும் கூட அந்த படமும் தயாரிப்பாளர்களுக்கு கையை கடிக்கவில்லை. அதே மாதிரி ரெட்ரோ படம் வந்தது சூர்யாவோட, அதையும் போட்டு தாக்குனாங்க. இந்த தாக்குனவங்க யாரு? அவங்க எல்லாம் சங்கிங்க, அவங்க திமுக எதிர்ப்பாளர்கள், ஏதோ சூர்யா திமுக சார்பாளர், இப்படி எல்லாம் கதை விட்டாங்க. அந்த படத்தையும் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அது மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படத்துல வந்த லாபம் மூலமா ஒரு சிறு தொகையை சமூக நலனுக்காக சூர்யா கொடுத்தார், அது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி படங்களை கடுமையா விமர்சிக்கிறதுங்கிறது சோசியல் மீடியால இருந்தாலும் கூட படங்கள் அது பாட்டுக்கு நல்லா ஓடிட்டு தான் இருக்கு. ஏன் இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது அப்படின்னு முக்கியமா பார்த்தோம்னா, நிறைய ஹிட் படம் வந்தது இல்ல, அந்த படங்கள்ல நம்முடைய சோசியல் மீடியா ஆட்களுக்கு, நம்முடைய ஊடகக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஊடகக்காரன்னா ஏதோ ஒரு டிவி ஸ்டேஷன் வச்சிருக்காங்க, டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறாங்க, யூடியூப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பேஸ்புக்ல எழுதுறவங்க ஒரு கேமரா, ஒரு மொபைல் கேமரா வச்சா போதும் அதிலே பார்த்து கருத்து சொல்லி கருத்துக்களை பரப்ப விடுறவங்க எல்லாருமே மீடியாக்காரங்க தான். இவங்க எல்லாம் முக்கியமா லப்பர் பந்து படம் வந்ததுங்க, சூப்பர் ஹிட் அடிச்சது, எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படம் அது. ஆனா அந்த படத்துல ஒரு சின்ன அளவுக்கான ஒரு இடை ஓடிச்சு. என்ன அதுல சொன்னாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு போட்டி இருக்கும், போட்டிக்கு பின்ன என்ன அரசியல் இருக்கும், சின்ன ஜாதி இழை ஓடும், இது எல்லாத்தையும் மீறி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு வெற்றியை சமர்ப்பித்தால், அடைந்தால் அது ஒரு மகிழ்ச்சியை தனி, அமைதி நிலவும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த படம் சொல்லிட்டு போயிருச்சுல்ல, அது நம்ம ஊடகக்காரங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்தது. எடுத்து டிராகன், மிகப்பெரிய ஹிட் படம், எவ்வளவு ஒரு ஃபாஸ்டா ஒண்ணு ஒரு கமர்ஷியல் படம். அதுல கூட நேர்மையா வாழ் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து சொல்லிருச்சுல்ல, அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, எவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல் படங்க. சின்ன பட்ஜெட்ல இந்தியாவில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான லாபத்தை கொடுத்த படம். அதாவது அந்த மல்டிபிள்ஸ்ல பார்க்கணும்.
இந்த முதலீட்டுக்கு எவ்வளவு லாபம், அதுவும் எப்படி சொல்லுச்சு, எல்லாம் எப்படி இணக்கமா வாழ்றது, என்னென்ன வகையான இருக்குங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், அப்ப எப்படி மனிதாபிமானம் உயர்ந்து எல்லோரும் காப்பாற்றும் அப்படிங்கறத அந்த படம் சொல்லுச்சு. அப்படி பார்த்தாங்க நம்ம ஜனங்க. அந்த ஜனங்க தாங்க போய் ரெட்ரோவும் பார்த்தாங்க, கூலியும் பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சி இந்த படம் பிடிக்கலையா, அங்க தே வாண்ட் என்டர்டைன்மெண்ட். ஒரு தியேட்டருக்கு போனாங்க அப்படின்னா நல்ல ஒரு என்டர்டெய்னிங் படம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூலி அதற்கான இறை, அதற்கான அவங்களுடைய வேகத்துக்கு தாகத்திற்கு இரையா இருந்திருக்கு, அதற்கான உணவை கொடுத்திருக்கு. அதனால தான் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அது வெறும் வெறும் அந்த படம் மட்டுமில்ல, அந்த படத்துடைய கதை அம்சம் இது எல்லாமே இருக்கு. ரஜினியுடைய மேஜிக், சூப்பர் ஸ்டார் மேஜிக் நிச்சயமா அந்த படத்துக்கான வெற்றியை கொடுத்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை இயக்குநர்களுக்கு கொடுக்குது. லோகேஷ் கனகராஜ் இல்ல இந்த படத்தோட முடிஞ்சதுங்க இப்படி எல்லாம் எழுதுனாங்க, ரைட் ஆஃப் பண்ணாங்க. என்ன எவ்வளவு சீக்கிரம் இவர் காலியாட்டாரு இப்படி எல்லாம் சொன்னாங்க. அடுத்த படம் அவர் தான் பண்ண போறாரு. எத்த படம் கையில வச்சிருக்கிறாரு, கத்தி 2 கையில வச்சிருக்கிறாரு. அமீர் கானோட படம் பண்றதுக்கான பேச்சு நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னால கமல்ஹாசன் பிளஸ் ரஜினிகாந்த் அந்த 2 பெரிய ஸ்டார்ஸ் இணையற படம், உலக நாயகன் பிளஸ் சூப்பர் ஸ்டார் இணையற படம் அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதையும் அவரே தான், லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போறதாக செய்திகள் வருது. எல்லாம் கன்ஃபர்மேஷன் வரணுங்க. கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு இன்னும் ஒரு பெரிய அளவுக்கான தகவல்கள் சொல்லலாம். ஏன் அவர்கிட்ட அந்த படம் கொடுத்தாங்க, ஏன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவர் கொஞ்சம் புதுசா திங்க் பண்றாரு. அது மட்டும் இல்ல, உலக நாயகனுடனும் சூப்பர் ஸ்டாருடனும் 2 பேருடன் வெற்றிகரமாக இயக்கிய ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் அவர் இருக்கிறதுனால ரொம்ப அதிக அளவுக்கான அவர் மேல எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படமும் கேங்ஸ்டர் தானா, இந்த படமும் கள்ளக்கடத்தல் தானா, இப்படி எல்லாம் கேள்விகள் வரலாம். எங்க ஒரு பெரிய பட்ஜெட் படம்னாவே கள்ளக்கடத்தல் இல்லாம முடியுமா? பெரிய பட்ஜெட் படம், பெரிய மாஸ் படம் இல்லைன்னா அதுல கேங்ஸ்டர் இல்லாம படம் ருசிக்குமாங்க? இதெல்லாம் சேர்த்து வச்சாதானே மசாலா கொடுக்க முடியும். அது ஒரு யங் கேரக்டர்ஸ் யாரும் வருவாங்க, அவங்க யாரோட பையன் யாரோட பொண்ணு அப்படின்னு படத்துல ஓடிக்கிட்டே இருக்க முடிச்சு. உங்களுக்கு ஒரு தெரியும் கூலியில ஸ்ருதிஹாசன் யாரோட பொண்ணு அப்படிங்கிறது பெரிய சஸ்பென்ஸ் வந்து கடைசியில் தாங்க அந்த சஸ்பென்ஸே உடைஞ்சது. நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது சொன்னாலும் கூட தப்பு இல்லை. இப்படிப்பட்ட மசாலாக்கள் சேர்த்து பின்னி ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு மாஸ் படம் கொடுக்கும்போது நிச்சயமா பெரிய அளவுக்கான ஒரு துறைமுகங்களை காமிக்கணும், கப்பல்களை காமிக்கணும், விமானங்களை காமிக்கணும், நிறைய இடிஞ்சு விழணும், நிறைய பெரிய பெரிய கார்கள்லாம் உடையணும், கத்தி காப்பனாஜில் ரத்தம் வழியணும், கடிகாரத்திலாம் சொல்லிட்டு பெரிய சண்டை காட்சிகள்லாம் வரணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் மக்கள் ரசிக்கிறாங்க. அதே மாதிரி கமல் ரஜினி உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் இணைஞ்சு நடிக்கிற படமும் ஒரு கேங்ஸ்டர் படமா தான் இருக்கும்னு சொல்லப்படுது. கேங்ஸ்டர் படம் இல்லாட்டி மக்கள் ரசிக்க மாட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் அதுல ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டரா இருக்கிறாரு. ஆகவே இந்த படம்கான தேவை என்னன்னா மார்க்கெட், அதற்கான சந்தை. அந்த சந்தை இருக்குங்க. சூப்பர் ஸ்டார் நடிச்சார் அப்படின்னா நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் அடிச்சு வர்ற மாதிரி இது கன்ஃபார்மா 1000 கோடி அப்படின்னு சொல்றாங்கல்ல, தியேட்டர் தெரிக்கும்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய மெகா பட்ஜெட்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு, உத்தரவாதம் இருக்கு. அதுல உலகநாயகனை சேர்ந்தா கேட்கவா வேணும், இது 1000 கோடி 2000 கோடின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டாலும் விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் பொழுது தயாரிப்பாளர் தயாரா வருவாங்க. கேங்ஸ்டர் கதை வேற தயாரா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சிறப்பா இந்த படத்தை இன்னும் கூட எடுத்துட்டு இருக்கிறதா மாதிரியான செய்திகள் வருது. அப்படி ஒரு வேளை அவர் இந்த படத்தை இந்த ப்ராஜெக்ட்ல இறங்கினார் அப்படின்னா கத்தி 2 கொஞ்சம் தள்ளி வச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக கார்த்திகோட கூட பேச்சு நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கமல் பிளஸ் ரஜினியோட படம் வருது அப்படின்னா ஆமீர் கானையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லிடுவார் மாதிரி தான் தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கும். பொருள் இந்த செய்தி வந்தாலும் போதும். சாதாரண கமல் ரஜினி சேர்ந்து ஒரு படமா, கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ண போறாங்களா, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு, எப்போ வரும் மாதிரி இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. அடுத்த பொங்கலா, அடுத்த தீபாவளியா, அதுக்கடுத்த பொங்கலா, அதுக்கடுத்த தீபாவளியா, இப்படின்னு கேலண்டரையே ரிசர்வ் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. படத்தை பத்தி தகவல்கள் வரட்டும், இன்னும் பல தகவல்கள் வரும். அது பின்னணி என்னங்கிறது நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.